ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது வந்து ஒரு 500 லிட்டரு ப்ளூ ஸ்டார் டீப் ஃப்ரீசர். இது ப்ராப்ளம் என்னென்னா, அதாவது இன்னர் கூலிங் காயில் லீக்கேஜ். அதனால் வந்து பாக்ஸ் வந்து ஸ்க்ராப் கண்டிஷனில் விட்டுட்டாங்க. நமக்கு ஜஸ்ட் இப்போ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பர்பஸ்க்கு நமக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு. அதாவது ஒரு 4 வருஷ பைப்பு, காப்பர் பைப்பு வந்து நம்ம நார்மலாக சுற்றுற மாதிரி சுற்றுறோம். இதுக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து ஒரு 240 லிட்டரு ஒரு விசிகுலர் பாக்ஸில் இருந்த கம்ப்ரஸர் வந்து நம்ம வந்து இதுக்கு செட் பண்ணுறோம். பொதுவாக வந்து இந்த எக்ஸ்டர்னல் கூலிங் காயிலுக்கு வந்து நம்ம அதோட ரேஞ்ச் வந்து டிக்ரீஸ் பண்ணுவோம். அதாவது மாமலாக வந்து இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு -20 வரைக்கும் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணுறது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 5 டிகிரி, அந்த 5 டிகிரி ரூம் ஒரு சில்லர் டைப் தான் ரெடி பண்ணுறோன்றதுனால இதோட இந்த சைஸுக்கு நமக்கு ஆஃப் ரேஞ்சுன்ற மாதிரி நமக்கு கம்ப்ரஸர் வந்து செட் ஆகிடும். ஸோ ஒரு 250 லிட்டருக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரிட்ஜு கம்ப்ரஸராக இருந்தால் கூட நமக்கு இதுக்கு வந்து செட் ஆகிடும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண கண்டென்சர் வந்து ஒரு 300 லிட்டரு டீப் ஃப்ரீசரில் ப்ளூ ஸ்டார் தான். அதில் இருந்த கண்டென்சர் வந்து நம்ம வந்து செட் பண்ணோம். அது சைஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9x9ன்ற மாதிரி இன்ச்சஸ் கணக்கில் வரும். அது சின்ன சைஸு. இதிலே வந்து 500 லிட்டர் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸு வரும். ஸோ ஆனால் இது வந்து 500 லிட்டர் பாக்ஸ் தான். அந்த கண்டென்சர் வைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு 5 வோல்ட்டு ஃபேனு, நார்மல் ஃபேனு வந்து நம்ம வைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ரெக்க சைஸு கூட இருக்கும். இந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு 13-14 மீட்டர் கிட்ட வந்து பைப் ஆகும். 1/4 பைப்பு. ஒரு இதோட கேப் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 இன்ச்சஸ் கேப்புக்கு வந்து ஒரு பைப்புன்ற மாதிரி சுற்றுறோம். ஒருவேளை நம்ம வந்து இதோட ஒரிஜினல் கம்ப்ரஸர் வந்து இருக்குது, ஜஸ்ட் நல்லா கூலிங் வரணும் அப்படின்னா 3 இன்ச்சஸ் கேப்புக்கு ஒரு பைப் வந்து ஃபிட் பண்ணலாம். ஒருவேளை நம்ம வந்து 3 இன்ச்சஸ்க்கு ஒரு பைப்பு, அந்த லைனுன்ற மாதிரி நம்ம வந்து கேப் வச்சு நம்ம ஒரு வேளை பைப் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 காயில் வந்து ஆகும். அதாவது வந்து 15 மீட்டர்னால் ஒரு காயில் கணக்கு. 2 காயில் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து சரியாக போகும். கொஞ்சம் ஒரு 4 மீட்டர் 5 மீட்டர் கிட்ட வந்து மிச்சமாகலாம். ஸோ அது நம்ம ஃபிட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. நாங்கள் வந்து அந்த ஆஃப் ரவுண்டு வந்து பாடியில் வந்து பாதியிலே வந்து நாங்கள் வந்து பெண்டு பண்ணிவிடுவோம். உள்ள லாஸ்ட் வரைக்கும் வந்து எங்கேயும் கேப் இல்லாமல் சுற்றணும் அப்படின்னா 2 காயில் கூட பத்தாது. அது வந்து பக்காவாக வந்து இதோட ஒரிஜினல் கம்ப்ரஸரு, அதிலிருந்து இது 003 இல்லை அப்படின்னா 88 கம்ப்ரஸரு, இல்லை அது ரேஞ்சு அதில் அது வோல்டாஸ் கம்ப்ரஸர், அதுலேயே இருந்த கம்ப்ரஸர் அப்படியே வந்திருக்கு. ஜஸ்ட்டு நம்ம வந்து உள்ள இன்னர் லீக்கேஜ் மட்டும்தான் அப்படின்னா அந்த மாதிரி வந்து பைப்பை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த பைப்பெல்லாம் நம்ம வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நல்லா அந்த பாடி ஷீட்டுக்கும் அந்த பைப்புக்கும் வந்து நல்லா பாண்டிங் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும். நல்லா வந்து ஹார்டாக இருக்கணும். அதாவது இந்த பைப் வந்து நமக்கு வந்து ஐஸ் கட்டும்போது அந்த பைப்பு கூட வந்து அப்படியே அது கூட ஐஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து கடத்துகிற மாதிரி இருக்கணும். இல்லை இது உள்வாங்கிற மாதிரி நம்ம அந்த சிலிக்கா ஜெல்லு அந்த மாதிரியெல்லாம் வச்சோம் அப்படின்னா பைப்பு ஆடாமல் நமக்கு பிடிச்சிக்கும். ஆனால் அது வந்து கூலிங் வந்து கடத்தாது, அப்படியே அது உள்ளே அமுக்கிக்கிடும். அதனால் வந்து மெட்டல் பேஸ்ட் வைக்கலாம், எம்சில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ஆனால் எம்சில் வந்து கொஞ்ச நாளில் வந்து கொஞ்சம் விட்டுருது, அந்த மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்தது. ஸோ மெட்டல் பேஸ்ட் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். மெட்டல் பேஸ்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அது வந்து மேலே கீழே 2 சைடும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு சைடு வந்து கீழேயோ இல்லை மேலேயோ பைப்புக்கு நாங்கள் வந்து கீழ்ப்பக்கம் அப்ளை பண்ணுறோம். அதாவது ரொம்ப அதிகமாக தெரியாமல் இருக்கிற மாதிரி, இல்லை ரொம்ப தெரிகிற மாதிரினா கூட மேலே கீழே அப்ளை பண்ணால் கூட பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். எதனா ஒரு சைடு பண்ணால் கூட போதும். நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஒருவேளை இந்த ஒர்க்குக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்ட்டு. எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 500 லிட்டரு டீப் ஃப்ரீசர் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு 6500-7000 கிட்ட ஆகும். அதாவது கம்ப்ரஸர் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு பைப் ஃபிட் பண்ணி நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம் வித் லேபரோடு சேர்த்து. இந்த மாதிரி கம்ப்ரஸர் எல்லாமே ஆல்ட்ரேஷன்னா அதிகமாகிடும். அந்த கம்ப்ரஸர் விசி கூலர்லேருந்து ஆல்ரெடி கட் பண்ணி வந்திருந்தது. அதாவது பிஞ்ச் எல்லாமே கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆயில் இருக்கா இல்லையா நம்ம வந்து செக் பண்ணோம். ஆஃப் ஆயில் தான் இருந்தது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்து டாப் அப் பண்ணி விட்டுறோம்.
வேஸ்ட்டாக இருந்த பைப்பெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இது வந்து கொஞ்சம் அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து கொஞ்சம் பைப் வந்து கிட்ட நமக்கு வெல்டிங் வைக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்ததுனால கொஞ்சம் அதுக்கு எவ்வளோ நமக்கு தேவை அப்படின்றத நம்ம வந்து முன்னாடியே வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு பைப் நீட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு பைப்பெல்லாம் வந்து வெளியிலே வந்து பிரேசிங் வெல்டிங் வச்சிடறோம். வெல்டிங் வச்சுட்டு ஜஸ்ட் உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு 2 வெல்டிங் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு வந்து கேப்லரி வந்து நம்ம வந்து ஒரு 8 ஃபீட் வந்து போட்டோம். 0.36 சைஸு. கேஸ் சார்ஜிங் வந்து பண்ணியாச்சு. வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணியிருக்கோம். 134A கேஸு. ஒரு 10+ அந்த பிஎஸ்சி ரேஞ்சு வச்சோன்னா நமக்கு வந்து நல்லா உள்ள பாக்ஸ்குள்ளெல்லாம் ஐஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு ரிட்டன் ஐஸ் வரைக்கும் வந்து ரிட்டன் பைப்பு கூட நமக்கு எக்ஸலண்ட்டாக ஐஸ் கட்டுச்சு. எல்ஜியில் வந்து நம்ம போட்டது வந்து 75 சீரீஸு. இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. விசிகூலரில் இருந்தது இந்த கம்ப்ரஸர். இதுக்கு வந்து 0.85 EF வந்து கெப்பாசிட்டி இருந்தது ரன்னிங்கு. 4 பைப்பு நமக்கு வந்து எக்ஸலண்ட்டாக ஐஸ் கட்டி இருந்தது. அந்த பேஸ்ட்டு வச்சதுனால அந்த பைப்பு கூட சேர்ந்து நமக்கு அந்த ஷீட்டு கூட சைடு கூட ஐஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி பாக்ஸுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு அட்டகாசமான ஒரு கூலிங் வந்தது. சூப்பராக வந்து நமக்கு வந்து இந்த பாக்ஸு சில்லர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.